இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகம் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழ செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கே புகழ். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே வாழ்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? பதில் கம்மியா கிடைக்குது. சந்தோஷமா இருந்தா ஏன் மகன் நாங்க இங்க உட்கார்ந்து இல்லையா? கடவுள் நம்மை ஒரு அற்புதமான வாழ்வுக்குத்தான் அழைத்திருக்கிறார். மகிழ்ச்சியாக வாழத்தான் அழைத்திருக்கிறார். கடவுள் இந்த உலகை படைத்ததே ஒரே ஒரு காரணம், மனுஷன் மகிழ்ச்சியா இருந்துட்டு போகணும், அவ்வளவுதான். கடவுள் மனிதன் பணக்காரனா இருக்கட்டும் அப்படின்லாம் படைக்கல, மகிழ்ச்சியா இருக்கட்டும். மனிதன் ஏழையா இருக்கட்டும் அப்படின்னும் படைக்கல, மகிழ்ச்சியா இருக்கட்டும். மனுஷன் நோயாளியா இருக்கட்டும் அப்படின்லாம் படைக்கல, மகிழ்ச்சியா இருக்கட்டும். ஒற்றை கருத்து தான், மகிழ்ச்சியாக வாழத்தான் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த சந்தோஷம் நம்மகிட்ட இருக்கணும் இல்லையா? ஏன் இல்லாம போச்சு? ஏன் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல? காரணம் என்னவா இருக்கு? ஏங்க சந்தோஷமா இல்லை நம்மளால? கொஞ்ச நேரம் சிரிச்சா பக்கத்துல இருக்க எரிச்சலா இருக்கு, கொஞ்சம் நல்லா சோறு சாப்பிட்டா பக்கத்துல இருக்க வயிறு எரியுது, கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டா போதும் பக்கத்துல இருக்கிற செய்வனை வச்சு நம்மளை பிரச்சனை வந்து முடிச்சே போடுறாங்க. காரணம், நம்மளை சந்தோஷமா இருக்க விடாமல் இருப்பது என்ன? யார்? சாத்தான். நம்ம சந்தோஷமாவே இருக்கக்கூடாதுன்னு முடிவு கட்டி இருக்கிறதே சாத்தான் தான். அந்த சாத்தான் யார் வடிவத்துல வேணாலும் வரலாம், யார் உருவத்துல வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம்.
இதுதான் அப்படின்லாம் ஃபிக்ஸ் பண்ணவே தேவையில்லை. எப்படி வேணாலும் வரும் சாத்தான். கூடவே கூட இருக்கலாம், தூரமா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இவங்க தான் அப்படின்லாம் நான் சொல்லலை. கட்சியில் எங்க மாமியாரை பார்த்து சாமியார் பேய் சொல்லிட்டாருன்னு நீங்க எடுத்துக்கூடாது. சரியா? அது யாருமே எங்க போனாலும் இருக்கலாம். கடவுள் பேசிக்கா நம்ம சந்தோஷமா இருக்க மட்டும்தான் அழைச்சிருக்கிறார். சந்தோஷம் எங்க இருக்கு? மகிழ்ச்சி எங்க இருக்குது? சொல்லுங்க பாப்போம். சந்தோஷம் மகிழ்ச்சி எங்க கிடைக்கும்? எங்க போய் வாங்கிட்டு வரலாம்? கடவுள்கிட்ட இருக்கு. ஓகே ஓகே, கடவுள்கிட்ட இருக்குன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் கேள்வி கேட்க முடியாத மாதிரி கடவுள்கிட்ட விட்டுருங்க. கடவுள்கிட்ட எல்லாம் எப்பயுமே கிடைக்கும். இந்த உலகத்துல நான் மகிழ்ச்சியா இல்ல பாருங்க, மகிழ்ச்சியா இருக்கணுமா, இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு மகிழ்ச்சிக்கு என்ன நீங்கள் கேட்கிறீர்கள், தேடுகிறீர்கள்? நான் சந்தோஷமா இருக்கணும்னா இதெல்லாம் இருந்தா சந்தோஷமா இருப்பேன். சொல்லுங்க பாப்போம், என்ன இருந்தா? பணம். பணம் இருந்தால்தான் மதிப்பு இந்த உலகத்துல. நான் வாட்ஸ்அப்ல கொஞ்ச நாளா பணத்தை பத்தி போட்டுக்கிட்டு இருக்கேன் தினமும். யாரெல்லாம் நான் அனுப்புற வாட்ஸ்அப் பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறீங்க. நீங்களாம் என்னாச்சு, நான் அனுப்புற வாட்ஸ்அப் என்ன பாக்குறீங்களா இல்ல அப்படின்னா என்னன்னு தெரியல பாக்குறேன்னு சொல்ல வருது. பசங்க பாக்குறாங்க, பாக்குறது இல்லை, நீங்க பாக்குறீங்க. வாட்ஸ்அப்ல ஒண்ணு இருக்கு, புனித அந்தோனியார் திருத்தலம்னு ஒரு குரூப் நம்ம வச்சு அனுப்பிட்டு இருக்கிறோம். தினமும் இறைவார்த்தை அனுப்புறோம், நல்ல சிந்தனைகள் அனுப்புறோம். அதுல யாருக்கெல்லாம் வரலையோ அவங்கெல்லாம் நான் பூசை முடிச்சு ஒரு வரைமுறை சொல்றேன், அதெல்லாம் நீங்க செய்யுங்க. நீங்க நான் அனுப்புற வாட்ஸ்அப் வாழப்பாடி அந்தோனியார் அப்படின்னு திருத்தலம்னு இருக்கும். அது ஓபன் பண்ணீங்கன்னா 11 குரூப் வரும். அந்த 11 குரூப் ஓபன் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு குரூப்லயும் நம்பர் இருக்கும். அந்த குரூப் எல்லாம் ஓபன் பண்ணாதீங்க. மேல டாப்ல அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. அதுல கை வச்சீங்கன்னா நான் அனுப்புற இறைவார்த்தை வரும், நல்ல சிந்தனைகள் வரும். சரிங்களா? அதை பத்தி நான் பூசை முடிஞ்சு பேசுறேன். இப்போ மகிழ்ச்சிக்கு என்ன வழி? நான் சந்தோஷமா இருக்கணுங்க. உதாரணத்துக்கு நான் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு சந்தோஷமா இருக்கணும்னா நான் எங்கெல்லாம் தேடுறேன் சந்தோஷத்தை? நீங்களே சொல்லுங்க. நீங்க சந்தோஷமா இருக்க என்ன பண்றீங்க? நீங்க சந்தோஷத்தை எங்க தேடுறீங்கன்னு கேட்குறேன். மகிழ்ச்சியா இருக்கணும்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்ல பூசை முடிஞ்சிச்சு, அப்பா எல்லாம் கிளம்பி ஏற்காடு போகலாம், சந்தோஷமா இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போறோம் இல்லையா? என்னமா சந்தோஷத்துக்கு தேவைதான் வாழப்பாடி வந்திருக்கிறோம் பாருங்க. அப்ப திருப்பி நீங்க எங்களை ஏற்காட்டுக்கு அனுப்பினா எப்படி பாருங்க? செவ்வாய்க்கிழமை தான் வாழப்பாடி வரீங்க, புதன்கிழமை வியாழக்கிழமை எங்க போறீங்க? சந்தோஷத்துக்கு தெரியும், வேலைக்கு போறீங்க. மெயினா மக்கள் சந்தோஷத்தை தேடி எங்க போறாங்க? அந்த கேள்விதான் மகிழ்ச்சி. அப்பா போனா ஒரு 3 மணி நேரம் சந்தோஷமா இருக்கலாமா அப்படின்னு தியேட்டருக்குள்ள போய் ஒரு படத்தை பார்த்துட்டு வரோம் இல்லையா? சினிமா தியேட்டருக்கு போற சந்தோஷத்தை தேடி பீச்சுக்கு போவோம். எங்க? தமிழ்நாட்டுல நம்ம ஊரை சுத்தி எங்கேயும் பீச்சு கிடையாது. பீச் என்னன்னா மெட்ராஸ்க்கு போகணும், இல்ல வேளாங்கண்ணி போகணும், கன்னியாகுமரி போகணும். ஓகே, பீச்சுக்கு போறோம் சந்தோஷம் தேடி. ட்ரிப்பு சுற்றுலாவுக்கு எங்கேயாவது போறோம், ஏற்காடு, கொடைக்கானல், அப்படி எங்கேயாவது கேரளா, ஊட்டி அப்படிலாம் எங்கேயாவது போறோம், சந்தோஷம் தேடி போறோம் இல்லையா? அப்புறம் எங்கேயாவது முன்னெல்லாம் ஆர்கெஸ்ட்ராலாம் நடத்துவாங்க, போய் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு வரலான்னு போவோம். இப்படி சந்தோஷத்தை தேடி நாம போறோம். ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஊருக்கு போறோம், ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு இயற்கை காட்சிக்கு போறோம், ஒரு பீச்சுக்கு போறோம். இப்போ உதாரணத்துக்கு சந்தோஷத்தை தேடி நாளைக்கு எல்லாரும் ஏற்காடு போகலாம் அப்படின்னு வச்சுங்களேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷத்தை ஏற்காடுக்கு போறோம். ஏற்காடுல இருக்கிறவங்க சந்தோஷத்தை எங்க போவோம்? இப்ப ஏற்காடு போனா சந்தோஷமா இருக்குன்னு நீங்க நினைச்சா ஏற்காடுல இருக்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா தானே இருக்கணும். கொடைக்கானல் போனா சந்தோஷமா இருக்குன்னு நம்ம அங்க போறோம். கொடைக்கானல் இருக்கிறவங்க அப்ப சந்தோஷமா தானே இருக்கணும். பீச்சுக்கு போனா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறோம். பீச்சில் சுண்டல் வைக்கிறோம், சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? ஏன் இருக்கிறது இல்லை? ஏன்னா சந்தோஷங்கிறது வெளியில இல்லை, உள்ள இருக்கு. சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிறது நம்மளுக்கு வெளியில இல்லைங்க. எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா மனசுக்குள்ள சந்தோஷத்துல இருந்தா மட்டும்தான் அது சந்தோஷம்.
ஒரு கடன் பிரச்சனை, 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்கு. உங்களை கூட்டிட்டு போய் நாளைக்கு கடன்காரன் வருவான் அப்படின்னு தெரியும். உங்களை கூட்டிட்டு போய் பீச்சில் உட்கார வச்சு ஹாயா காத்து வாங்குங்க, சந்தோஷமா இருக்குன்னா பீச்சில் உட்காந்துட்டு சந்தோஷமா இருப்பீங்களா? நாளை காலைல 9 மணிக்கு கடன்காரன் வீட்டுக்கு வருவான். பீச்சில் உட்காந்துட்டு சூப்பரா இருக்குது காத்து சொல்ல முடியுமா? முடியாது. காரணம் என்ன? இங்க இல்ல சந்தோஷம். இங்க சந்தோஷமா இருந்துச்சுன்னா காஞ்சி போன இடத்துல கூட மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கலாங்க இல்லையா? கடனே இல்லை, கடன் எல்லாம் கட்டிட்டோம் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க வறண்ட பூமியில உட்கார வச்சாலும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். காரணம் நமக்கு வெளியில எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்ப வெளியில சந்தோஷத்தை தேடக்கூடாது, உள்ளதான் சந்தோஷம். ஏன் மகிழ்ச்சியை யாராவது எடுக்க முடியுமா என்கிட்ட இருந்து? என் சந்தோஷத்தை என்கிட்ட இருந்து யாராவது எடுக்க முடியுமா? முடியாது. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா சந்தோஷமா இருப்பேங்க. என் சந்தோஷத்தை யாராலும் எடுக்க முடியாது. காரணம் அது வெளியில இருந்து வரல, வெளியில இருந்து கொடுக்கல, எனக்கு உள்ள இருந்து வருது. அப்ப நான் நினைச்சா என்னால சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப அந்த சந்தோஷத்தை கடவுள் கொடுப்பதற்காகத்தான் இன்று உங்களை அழைத்திருக்கிறார் இந்த கோயிலுக்கு. அப்ப இங்க வந்துட்டு வெளியில இருக்கிற உலக கவலைகள், வெளியில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு கஷ்டம்தான் இருந்தாலும் அதையும் தாண்டி கடவுள் ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கிறார். நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருகிறேன் சொல்லி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுங்கிறது ஒரு போராட்டமான வாழ்க்கை தான், சங்கடமான வாழ்க்கை தான். இருந்தாலும் அதையும் தாண்டி கடவுள் நினைச்சா நம்மளை சந்தோஷமா வச்சுக்க முடியும், மகிழ்ச்சியா வச்சுக்க முடியுங்கிறது தான் இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல ஒரு பேய் பிடித்த மனிதனை கடவுள் குணமாக்குவதை பார்க்கிறோம். பேய் பிடித்தவன் ஆலயத்தில் இருக்கிறான். ஆண்டவர் போற இடத்துல பார்க்கிறாரு. பேய் பிடித்தவன் பேச ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, உமக்கு இங்கு என்ன வேலை? யார் கிட்ட கேட்டது? பேய் ஆண்டவர்கிட்ட கேட்குது. என்னவா? உமக்கு இங்கு என்ன வேலை? எங்க? கோயில்ல ஆண்டவரை பார்த்து பேய் கேக்குது. ஆண்டவரே, உமக்கு இங்கு என்ன வேலை? கோயில்ல உங்களுக்கு என்ன ஆண்டவர் வேலைன்னு கேக்குது. அப்ப கோயில்ல யார் இருக்கிறா? யாருங்க இருக்கிறா? பேய் இருக்குது. கொஞ்சம் அப்படியே சுத்தி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு. முன்னாடி பின்னாடி சைடுல எல்லாம் பாருங்க, நம்ம பக்கத்துல கூட இருக்கலாம். ஆண்டவரே, இந்த கோயில்ல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்கிற பேயை பார்த்து கேட்கிறாரு. சொல்றாரு, என்ன சொல்றாரு? வாயை மூடு, ஷட் அப். இது ஏன் கோயில்? இங்க நான் தான் இருக்கணும். இந்த கோயிலை விட்டு வெளியே போக வேண்டிய நான் இல்ல. யாரு? நீதான், பேய் தான். ஆனா நாம என்ன தெரியுங்களா பண்றோம்? அந்த பேய பக்கத்துல வச்சுக்கிட்டு, ஆண்டவரே, உமக்கு என்ன வேலை? நீங்க போங்க கோயிலை விட்டு, நாம இருந்துக்கிறோம். பேய்க்கு தான் சப்போர்ட் பண்றோம். ஆண்டவரே, நீர் இறைமகன், கடவுளுக்கு அர்ப்பணமானவன் பைபிள் வசனம் பேசினாலும் பேயை ஒருபோது நம்புறதில்லை. பல நேரங்கள்ல பேய் பேசுற அளவுக்கு கூட பைபிள் நாம பேசுறது இல்லைங்க. பேய்க்கு பைபிள் தெரிஞ்சிருக்கு. பேயால வசனம் சொல்ல முடியும், பேயால கடவுள் யாருன்னு சொல்ல முடியும். காரணம், பேய் எங்கிருந்து வருது? யாரு பேய்? எங்கிருந்து பேய் உருவானுச்சு? நம்ம வருது. கடவுளால் படைக்கப்பட்டிருந்தாங்க. லூசிபர் தான் முதல் சாத்தான் இந்த உலகத்துல. அந்த லூசிபர் வானதூதரா தான் இருந்தாங்க. கடவுளுக்கு எதிராக கர்வத்தோடும் ஆங்காரத்தோடு வாழ்ந்ததுனால கடவுள் நீ வெளியே போட்டு துரத்திட்டார். துரத்தப்பட்ட வானதூதர் தான் பேய். துரத்தப்பட்ட வானதூதர் தான் பேய். அப்ப அந்த பேய் வந்து கேட்குது, ஆண்டவரே, உமக்கு இங்க என்ன வேலை? நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவர், கடவுளின் இறைமகன், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பேய் சொல்லும் போது கடவுள் அப்படியே பட்டாம்பூச்சியில பறக்கல, பரலோகத்துல பறக்கல. பேய் பேசுறத வாயை மூடு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உன் புகழ்ச்சியெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு யூ ஷட் அப் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி பேயை வெளியே அனுப்பிட்டார். பல நேரங்களில் நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் வர்றதுக்கு தடையாக நிறைய காரியங்கள் இருக்கு.
நம்ம ஏன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியல? ஏன் நமக்கு இந்த பிரச்சனைகள் அப்படின்னா, நம்ம தேவையில்லாத குப்பை கூலத்தெல்லாம் அள்ளி போட்டுக்கிறோம். தேவையில்லாத குப்பை கூலத்தை அள்ளி போட்டுக்கிட்டு ஐயோ என் வாழ்க்கை போச்சு, ஐயோ என் வாழ்க்கை போச்சுன்னு நொந்து போய்க்கிறோம். கடவுள் சொல்றார், தேவையானது ஒன்றே ஒன்று, நம்பிக்கை. கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு பாருங்கள், உங்கள் காரியம் எதுவும் தோல்வி அடையாது. இன்னைக்கு எது நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர முடியாம தடையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, உண்மையிலேயே தேவையில்லாத ஒன்றை நாம் அனுமதிக்கிற முதல் காரியம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இந்த வீட்டுல பூட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, பூட்டு. இந்த பூட்டு சாவி தொலைஞ்சு போயிடுன்னு வைங்களேன், அந்த பூட்டை நீங்க எத்தனை வருஷத்துக்கு வெளியே தூக்கி போட்டாலும் உள்ள வச்சிருந்தாலும் பூட்டுன அந்த பூட்டுக்கு எந்த சாவி சேரும்? நீங்க ஒரு 100 சாவி வச்சிருக்கீங்க, 100 சாவி எடுத்து அந்த பூட்டுல போட்டு திறந்து பாருங்க, திறக்குமா? எந்த சாவி போட்டாலும் திறக்காது. பூட்டு எந்த சாவி போட்டாலும் திறக்காது. அது துருப்பிடிச்சு போனா கூட, மழையில போடுங்க வெயில்ல போடுங்க, துரு பிடிச்சி இத்து போய் அடிச்சா உடைஞ்சிருக்கிற கண்டிஷன்ல கூட அதோடைய சாவி போட்டாதான் திறக்குமே தவிர வேற எத்தனாயிரம் சாவி போட்டாலும் திறக்காது. காரணம், அந்த பூட்டுக்குன்னு ஒரு சாவி இருக்கு பாத்தீங்களா, அந்த சாவி மட்டும்தான் செட் ஆகும். அப்படிதான் படைப்பேன். வேற எந்த பூட்டு போட்டாலும் அந்த பூட்டு ஒத்துக்க, சாவி போட்டாலும் ஒத்துக்காது. நோ, நீ எனக்கு மேட்ச் கிடையாது கிளம்பு, நீ எனக்கு மேட்ச் கிடையாது கிளம்புன்னு சொல்லி அந்த சாவிகளை எல்லாம் துரத்தி விட்டுவிடும். அதோடைய சாவி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், சந்தோஷமா அந்த பூட்டு திறந்துடும். 10 வருஷம் கழிச்சு இல்லை 1000 வருஷம் கழிச்சுனாலும் அதோடைய சாவி வந்தாதான் அந்த பூட்டுக்கு சந்தோஷம். நம்ம குடும்பத்துல ஒரு கணவன் பூட்டா இருக்கட்டும், மனைவி சாவியா இருக்கட்டும், இந்த பூட்டு பூட்டி கிடக்குது, அந்த பூட்டை திறக்கணும்னா எந்த சாவி வரணும்? மனைவிங்கிற சாவி தாங்க திறக்கணும். வேற எந்த சாவியும் அந்த கணவனுக்கு செட் ஆகாது. ஆனால் உலகத்துல அப்படி இல்லையே. கள்ள சாவி போட்டுக்கிறாங்க, டூப்ளிகேட் சாவி போட்டுக்கிறாங்க. எந்த சாவி போட்டாலும் நான் திறந்துக்குவேன் அப்படின்னு கணவன் இருந்தாருன்னா உண்மையான முயற்சி எங்க இருக்கும்? என் மனைவி வரும் வரை நான் சாப்பிட மாட்டேன்னா சாப்பிடக்கூடாது. பக்கத்து வீட்டுக்கார ஆண்டி வந்து புடலங்காய் சாம்பார் செஞ்சேன்னு கொண்டு வந்து கொடுத்தா பரவாயில்லையே சூப்பராக இருக்குன்னு சாப்பிடக்கூடாது. என் மனைவி போட்டால் தான் சாப்பிடுவேன்னு இருக்கணும். அதான் கணவன். அதுதான் அந்த பூட்டு சொல்லிக் கொடுக்கிற பாடம். எனக்கென்று உருவாக்கப்பட்ட என் மனைவி தான் என் வாழ்க்கை. ஆனால் என்ன நடக்கிறது நடைமுறை வாழ்க்கையில? குப்பை குளத்தெல்லாம் அள்ளி தலையில போட்டுக்கிட்டு அப்புறமா ஐயோ என் வாழ்க்கை இப்படி போச்சு, அப்படி போச்சு, கோர்ட்டுக்கு போச்சு, ஸ்டேஷனுக்கு போச்சுன்னு அழுகுறது. ஒரு பூட்டுக்கு தெரியல பாடம் ஏங்க மனுஷனுக்கு தெரியல? ஒரு பூட்டு திறப்பதற்கு சாவியும் இருக்கிறது, சுத்திகளும் இருக்கிறது இல்லையா? பூட்டை திறக்கணும்னா சாவி போட்டு திறக்கலாம், சுத்தியில அடிச்சு உடைச்சு திறக்கலாம். சாவி பூட்டுக்குள்ள போட்ட உடனே அழகா திறக்குது. சுத்தியல் கேட்டுச்சு, நானும் அடிச்சு இந்த பூட்டை திறக்கிறேன், நீ உள்ள போய் அழகா திறக்கிற. ஆனா உன்னை தான் மதிக்கிறாங்க, என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சுத்தியல் கேட்டுச்சான். அப்ப அந்த சாவி சொல்லிச்சு, நீ பூட்டோடைய தலையில அடிக்கிற, நான் இதயத்தை தொடுறேன். சாவி போய் அழகா இதயத்தை தொட்டு திறந்து விடுகிறது. சுத்தியல் பூட்டினுடைய மண்டையை அடித்து உடைக்கிறது. ஆகவே சாவிக்கு தான் மரியாதை, மண்டையை உடைக்கிற சுத்தியலுக்கு மரியாதை கிடையாது. நாமும் கூட அன்புக்குரியவர்களே ஆண்டவரை இதயத்தில் போய் தொட வேண்டும். இந்த உலகத்தின் குப்பை குளங்களை எல்லாம் அள்ளி போட்டுக் கொண்டு என்னை கடவுள் கண்டுக்கவில்லை, இந்த உலகம் என்ன போராட்டமாக இருக்கிறது, துன்பமாக இருக்கிறது, துயரமா இருக்குதுன்னா நீ இதயத்தை தொட போய் கடவுள் இதயத்தை தான் தொடுறார். கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிற முதல் பாயிண்ட்டுக்கு வருவோம். பைபிள் வச்சிருக்கவங்க யாராவது திருப்பாடல் 58:4 படிக்க பார்ப்போம். வச்சிருக்கீங்களா? யார்கிட்டயாவது செல்லுல கூட பைபிள் திறக்கலாமே இல்லையா? எடுங்க, நீங்களா படிச்சாதான் தெரியும் உங்களுக்கு. பைபிள்
கையில் வச்சிருந்தீங்களா இல்லைன்னா செல்லில் கூட எடுத்து படிங்க. திருப்பாடல் 58:4. இதெல்லாம் கற்றுக்குங்க. பைபிள் செல்லில் இருந்து இமீடியட்டாக எடுக்கிறது அளவுக்கு கற்றுக்கணும். 58:4. நான் படிக்கிறீங்களா? எஸ். அவர்களது நச்சுத்தன்மை நாகத்தின் நச்சு போன்றது. செவிட்டு விரியன் தன் காதை அடைத்துக் கொள்வது போல அவர்களும் தங்களை செவிடாக்கிக் கொள்கிறார்கள். Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய ஆசீர்வாதம் வானத்திலிருந்து மழையா வந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு சிலருக்கு தடையாகிறது. யார் அவர்கள் அப்படின்னா, செவிட்டு விரியன் பாம்பை போன்று விஷம் உள்ளவர்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் தடையாகிறது. Praise the Lord. யாருக்கு அந்த செவிட்டு விரியன் பாம்பு மாதிரி விஷத்தோட இருக்காங்க? விஷம் உள்ளவர்கள் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. யாரை பார்த்து நீங்க விஷம் சொல்றீங்க? சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபாதர் கேட்டவொடனே ஐயோ நாம ஏன் வாயை திறக்கணும் அப்படின்லாம் இருக்காதுங்க. சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சிலர்லாம் பார்த்து விஷம் 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 அப்படின்றவன் யாரை பார்த்து? நாகத்தின் நச்சுத்தன்மை நல்ல பாம்பு மாதிரி விஷம் அவங்களுக்குள்ள இருக்குமா, செவிட்டு விரியன் பாம்பு மாதிரி விஷம் இருக்குமா, அவங்க தங்கள் காதுகளை தங்களை செவிடாக்கி கொள்கிறார்கள். அப்படின்னா ஆசீர்வாதம் வர முடியாத மாதிரி தடை போட்டுக்கிறாங்க. விஷம் உள்ள மனிதர்கள் யார் அவர்கள்? சொல்லுங்க. யாரை பார்த்துக்க விஷம் சொல்றான்? நம்ம முன்னாடி நல்லவங்க மாதிரி இருப்பாங்க. பாம்புக்கு ஏங்க நல்ல பாம்புன்னு பேர் வச்சு? ஏங்க அதுக்கு நான் கெட்ட பாம்பு தான் ஆக்சுவலா. பாம்புனாலே கெட்டது தாங்க. ஏன் நல்ல பாம்புன்னு பேர் வச்சாங்க? எனக்காக தெரியும், வச்சவங்களை கேளுங்கன்றீங்களா? தெரியல, எனக்குமே தெரியல. ஏன் நல்ல பாம்பு இருக்கிறதுலயே விஷமுள்ள பாம்பு நல்ல பாம்பு தான். ஓ சூப்பர். அவர் ஒரு விளக்கம் சொல்ல பாருங்க. அது போகிற போக்கில் விட்டுட்டீங்கன்னா அது நல்ல பாம்பு தாங்க. கல்லை எடுத்து அடிச்சாலும் டிஸ்டர்ப் பண்ணாலும் தான் அது கெட்ட பாம்பு. அது வரைக்கும் அது நல்ல பாம்பு தான் அப்படின்றார். இருக்கலாம். ஆனால் மற்ற பாம்புக்கெல்லாம் வேற பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு தான் நல்ல பாம்புன்னு வச்சிருக்கிறாங்க. ஒரு சிலரை பார்த்தா நல்ல பாம்பு அப்படிங்கிறமே. அதோடைய குணம் கொத்தர குணம். எஸ். பாம்பு மாதிரி விஷம் உள்ளவர்கள் யார் அப்படின்னா, பாம்பு படம் எடுக்கும் போது அழகா இருக்கும், நெளிஞ்சு போகும்போது அழகா இருக்கும், ஆனா கொத்திடுச்சுன்னா போச்சு. அப்ப மாதிரி மனிதர்கள் நம்ம கிட்ட வந்து, அக்கா நீ தாங்க அழகா இருக்கிற, உன் மூக்குத்தி தாங்க அழகா இருக்கு, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் அழகா இருக்குக்கா அப்படின்னு பேசுவாங்க. உன் கையால சாப்பிட்டா தாங்க சாப்பிட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. நீங்க பண்ற எல்லாத்தையும் பாராட்டி பேசுவாங்க. ஆனா அந்த பக்கம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அவ கிடக்குறா, அவெல்லாம் பேசுவாங்க பாருங்களா. அதாங்க விஷம். நம்ம முகத்துக்கு நேரா பேசும்போது நம்ம அப்படியே பரலோகத்துக்கு போயிடுவோம். இந்த மாதிரி ஒரு தங்கச்சி நமக்கு பிறக்காம போச்சே அப்படின்னு நினைப்போம். அவங்க யாருன்னே தெரியாது. நல்ல உறவுக்கு வருவாங்க, பக்கத்துல வருவாங்க, நல்லா பேசுவாங்க, தேன் மாதிரி பேசுவாங்க. அவங்க இல்லைன்னா நம்மளால இல்லைங்கிற அளவுக்கு உறவு கொண்டாடுவாங்க. அவங்க பேச்சு அப்படியே அப்படியே பால் வடியும் தேன் வடியும் சொல்ற அளவுக்கு இருக்கும். ஆனா அவங்க தாங்க பக்கத்துல குழி தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால தான் நம்ம வாழ்க்கையே கெட்டு போக போது நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க பேசுற பேச்சு எல்லாம் நம்ம மயங்கி போயிடுவோம். நம்ம எத்தனை இடத்துல ஏமாந்து போய் நம்ம சொத்தை இழந்திருக்கிறோம், நம்ம மகிழ்ச்சி இழந்திருக்கிறோம், பணத்தை இழந்திருக்கிறோம், நேரத்தை இழந்திருக்கிறோம். இந்த மாதிரி பேசினவங்களால நாம் இழந்தது தான் அதிகமாக இருக்குமே தவிர எதுவும் நாம சம்பாதித்ததா இருக்காது. எல்லாருக்கும், இங்க இருக்கிற எல்லாருக்குமே அப்படிப்பட்ட உறவு எங்கேயோ ஒன்று
எனக்கெல்லாம் அப்படிலாம் யாரும் இல்லை போங்க அப்படிலாம் உங்களால சொல்ல முடியுமா? இப்ப சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட சொல்லுவீங்க. இவங்க தான் உங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அவங்க தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யார் உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிங்க. கடவுளை நம்புறதை விட இவங்களை தான் நீங்க அதிகமா நம்பி இருப்பீங்க. கடவுளா நம்பினவே வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அவங்க தான். அவங்க உங்களை அப்படியே கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களை கடவுள்னு கூட சொல்லுவாங்க. உங்களை மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க.